நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழகத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் 4ஆம் கட்டமாக தன்னுடைய அந்த பிரச்சார பயணத்தை இன்று மதுரையிலிருந்து துவங்குகிறார். இதற்காக அவர் மதுரை சென்றடைந்த போது அவருக்கு உற்சாக வரவேற்பானது விமான நிலையத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தொடர் சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 4ஆம் கட்ட பயணம் இன்று துவங்குகிறது. நிகழ்வு தொடர்பான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை மாவட்டத்தில் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக விமானம் மூலம் தற்போது வருகை தந்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த அவருக்கு ஏராளமான அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக மதுரையை பொறுத்தவரை 3 மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ராஜன் செல்லப்பா மற்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்டோரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அதிமுகவினர் ஏராளமானோர் வருகை தந்து உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். தற்போது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய அவர் மதுரை சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் உணவு விடுதியிலே ஓய்வெடுத்த பிறகு மாலை 4 மணிக்கு மேலாக சாலை மார்க்கமாக மதுரையிலே சட்டமன்ற பகுதியாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்குகிறார். முன்னதாக அவனியாபுரம் வழியாக திருப்பரங்குன்றத்துக்கு வருகை தரும் அவருக்கு பாரம்பரிய முறைப்படி விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஜல்லிக்கட்டு காளை, கிடா உள்ளிட்டவைகளை வைத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக தயாராகி வருகின்றனர். அதே போன்று இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய பகுதியிலே முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையிலான அம்மா கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வரவேற்பு வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விருதுநகர் பகுதியில் நடைபெறக்கூடிய பிரச்சார கூட்டத்திற்கு பிறகு இரவு மதுரையில் தங்குகிறார். தொடர்ந்து 4 நாட்கள் 10 உள்ளடக்கிய மதுரையிலே வரிசையாக ஒவ்வொரு நாட்களும் இந்த பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்ள உள்ள நிலையிலே திரளான அதிமுகவினர் உற்சாகமாக வந்து விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.